தரீக்கத்துக்காக, ஜிக்கிருக்காக, இதை காப்பாற்றுறதுக்காக யாரையும் அழிக்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்துரு நாங்க இன்னொரு கூட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பமே நாங்க தான். முழு இலங்கையிலும் தரீக்காக்கள், காதிரியா, ஷாதிலியா, ரிஃபாயா, நக்ஷபந்தி, அனைத்து எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஒன்றோ காதிரியா இல்லாட்டி ஷாதிலியா, ரிஃபாயா இல்ல நக்ஷபந்தியா ஏதாவது உண்டு. இல்ல இப்ப எங்களுக்கு தலகாட்டேல என்ன வெளிநாட்டால வந்தார்களா? இல்ல, எல்லாமே ஸ்ரீலங்கால உள்ளவங்க தான். இம்போர்ட் பண்ணினாங்களா? இல்ல. யார பிடிச்சி கூப்பிட்டு கேட்டாலும் அவட வாப்பா காதிரியா, உம்மா ஷாதிலியா, இல்லாட்டி அப்பா நக்ஷபந்தியா, இல்லாட்டி சிஸ்தியா, என்ன சரி உண்டு. அப்ப இப்ப என்ன நடந்து? இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று வந்தது போலன்னு சொல்ற அளவுக்கு, இந்தியாவிலிருந்து வந்தன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போயிருச்சு. ஒரு வலியுள்ளான பேரை சொல்லிக்கொள்ள இயலாது. இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு சிறப்பாக பேசுறோம். 350 தக்கியாக்கள், 350 பள்ளி வாசல்களும் இதே நிலைமையில தான் இருந்தது. இன்றைக்கு எத்தனை? 2030, 40, 50க்கு பிறகு எங்களோட நிலைமை என்னவாகுமோ என்றத உங்களோட இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 5-10 பேர் ஒன்று சேருங்க, மீட்டிங் ஒன்று வைங்க. யாரையும் தாக்காம, யார்கிட்ட பெலாய் முசீபத்தையும் தேடாம, இன்னொரு சப்ஜெக்ட்ல தலையை போடாம, எங்கட முரீதீங்களையும் எங்கட தக்கியாவையும் எங்கட ஜாவியாவையும் நாங்க பாதுகாக்கணும்டா என்ன செய்வோம்? இதுதான் எங்களுடைய இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் லப்பை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்ற மிகப்பெரிய நன்றி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹில் அஸ்கியாஇல் அக்ரமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, மதரசாக்களில் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்களே, ஹதீப்மார்களே, பள்ளிவாயல்களில் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களே, எல்லா பள்ளிவாசல்கள், தக்கியாக்கள், ஜாவியாக்கள், மதரசாக்கள், பாடசாலைகள் அனைத்திற்கும் நிர்வாகம் செலுத்தக்கூடிய நிர்வாகிகளே, விசேஷமாக இந்த மஜ்லிஸை தலைமை தாங்கக்கூடிய ஷேக் நாயகம் அவர்களே, அவர்களுடைய முரீதீன்களாக இருக்கக்கூடிய, முஹப்பீன்களாக இருக்கக்கூடிய காதிரியா தரீக்கா, அரூசியத்துல் காதிரியா தரீக்காவிலே மிகவும் உன்னதமான அந்த தரீக்காவிலே மும்முரமாக அதை ஹயாத்தாக்கி கியாமத்து நாள் வரையில் நீடிப்பதற்கு நானும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மிகவும் சிறப்பான, முழு இலங்கையிலும் கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் வருவதற்கு காரணமாகவல்ல, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே 350 பள்ளிவாசல்கள் தக்கியாக்களை கட்டி, அதில் அதிகமான தக்கியாக்களும் பள்ளிவாசல்களும் சொந்த பணத்தால் கட்டி,
எல்லாரும் நினைச்சுக்கோ நிற்கிறாங்க மாப்பிள்ள ஆலிம்னு சொன்னா எங்களைய போல 8 வருஷம் ஓதி பள்ளியில கொத்துபா ஓதக்கூடிய வெறும் ஆலிம்னு நினைச்சுக்கோ நிற்கிறாங்க. மிகப்பெரிய அற்புதமான ஒரு வலியுல்லாஹ், அல்லாஹ்வினால் மிகவும் மஹப்பத்திற்குரிய ஒரு குத்துபு. முழு இலங்கையிலும் கிட்டத்தட்ட இலங்கையில ஆக உயர்ந்த ஏரியால ஒரு பள்ளிவாசல் இருக்குமெண்டா அது அவங்களோட பள்ளி. இலங்கையில ஆக பணிஞ்ச இடத்துல ஒரு பள்ளி இருக்குமெண்டா அது அவங்களோட பள்ளி. மரிச்சிக்கட்டி, மன்னார், கரடிக்குழி பெய்த்து மீக்க மாட்டோம். நாங்க பெய்த்து மீக்க மாட்டோம் அந்த இடங்களுக்கு. அங்கெல்லாம் அவங்களோட பள்ளிவாசல். யாழ்ப்பாணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாத மூல முடுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். காரணம், அவங்க இந்தியாவிலிருந்து வாரதே யாழ்ப்பாணம் மூலமாகத்தான். கடலால தான் வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு இந்தியாவும் ஒன்றுதான், இலங்கையும் ஒன்றுதான். இந்தியாவை சேர்ந்த மாப்பிள்ளை ஆலிம் லெப்பை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இலங்கையை சேர்ந்த என்றும் சொல்லலாம். ஏன்? அவங்களோட ஆசை, அவங்களோட விருப்பம் கியாமத்தினால் வரையில என்ற குடும்பமும் என்னை சேர்ந்தவர்களும் என்னுடைய முரீதீன்களும் முஹிப்பீன்களும் மதரசாக்களும் தக்கியாக்களும் கியாமத்தினால் வரையில அது இருக்கணும் என்றது அவங்களோட ஆசை. இலங்கையோட அவங்க வச்சிருந்த முஹப்பத் அந்த அளவு முஹப்பத். 1816 இப்ப 2024 2024 1816 தான் அவங்க பிறந்தாங்க. கீழக்கரை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கீழக்கரை என்ற இடத்துல பிறந்தாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எத்தனையோ மிரக்கல், அற்புதங்கள், நம்ப முடியாத சில உண்மையான சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்களோட பெருமதியை விலங்கெடுக்கிறதுக்கண்டே ஒரு படிப்போம். அவங்களோட பொறுமதிய, அவங்களோட இல்ம, அவங்களோட ஞானம், அவங்களோட ஆக்டிவ்னஸ், அவங்களோட தூரத்து சிந்தனை, தூரத்து யோசனை, இதை விலங்கெடுக்கிறதுக்கே ஒரு அறிவோணும். மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இல்ம விலங்கெடுக்கலாம், எழுதினத்தே அல்ல. இவங்க இவ்வளவு பெரிய இல்மாலியா, இவ்வளவு பெரிய ஞானவானா, அரபுல இவ்வளவு பெரிய ஒரு அறிவை அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்தானா என்று உலமாக்களுக்கே, உலமாக்கள் என்றா பயான் பண்ற ஆலிம்கள் அல்ல நான் சொல்றேன், மதரசாவுல விடிய விடிய 30 40 50 வருஷம் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்கள், உஸ்தாதுமார்கள், மதரசா பிரின்சிபல்மார்கள், இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த ராத்திபுகள்ல, திக்ருகள்ல, மௌலிதுகள்ல வரக்கூடிய இவங்க கோர்வை செஞ்சிருக்கிற பைத்துகள், கவிதைகள், சிரியா, யமன், ஈரான், ஈராக், ஈஜிப்ட், ஜோர்தான், பலஸ்தீன் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்கும் போய் பெரிய பெரிய உலமாக்கள், சாதாத்துமார்கள், அஹ்லுல் பைத்துகள், இல்மு கடல்கள், கிதாபுகளை கோர்வை செய்யக்கூடியவங்களை தான் போய் சந்திப்பாங்க. எங்க போனாலும் அந்த நாட்டில் ஒரு லைப்ரரி இருந்தா முதலாவதாக அவங்க போறது லைப்ரரி தான். படிச்சவங்க லைப்ரரி தானே போற, முதலாவதா போற லைப்ரரிக்கு தான். யார் யார் எப்ப எப்ப கிதாப் எழுதினாங்க, இன்றைக்கு அவங்க உசிரோடு இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியும், பிரான்சும் பிரிட்டனும் இஸ்லாமிய நாடுகளை எல்லாத்தோடையும் கைப்பற்றணும் என்ற எண்ணத்தில் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தணும் என்று பிரான்சும் பிரிட்டனும் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளுக்கு பூந்தாங்க. பூந்து அவங்களோட காலனியை போட்டு 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 எவ்வளோ செஞ்சாங்க. இவங்க சிரியாவுக்கு போயிருந்த நேரத்தில் தான் அங்க அசையீத் ஹசன், அசையீத் அல் ஹசனி என்றொருத்தர்
இவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்ற முறைகளை எல்லாம் பார்த்து இப்படித்தான் நாங்களும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியத்தை எடுத்து கொடுக்கணும்டா இவர் எப்படி அஹ்லாக்கா, எப்படி டிப்ளமேட்டிக்கா, எப்படி நல்ல ஹிக்மத்தான முறையில் யாரை நோகடிக்காம, ஜாதி பேதம் துவேஷம் எதுவும் இல்லாம முஸ்லிம்களுக்கு ஒரு ரைட் இருக்குது என்றதை விலங்கெடுத்து அந்த திறமை அங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் முஸ்லிம்களுக்கு உரிமைய அந்த சுதந்திரத்தை ஃப்ரீடமை எடுத்து கொடுத்ததே எங்களுடைய கண்ணியத்துக்குரிய சையது முஹம்மது இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் லம்பை. அரபிகளே பார்த்துட்டு இது அரபியா இருக்கணும், அஜமி அல்ல, இவர் அரபு வங்கிஷத்தை சேர்ந்தவரா இருக்கணும், ஒன்றோ யமனியா இருக்கணும், இல்லாட்டி மக்கால பிறந்திருக்கணும், இல்லாட்டி மதீனா, இல்லாட்டி ஜோர்தான், ஈஜிப்ட், மிஸ்ர், சிரியா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணுமே இல்லாம இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மாதிரி நாடுகளில் பிறந்த ஒருத்தருக்கு இந்த அறிவு வர சான்ஸே இல்லை. எந்த அறிவு? பைத்துகளை கோர்வை செய்யக்கூடிய அந்த அறிவு. மலிக்கு ஷுவரா, பைத்துகளை கோர்வை செய்யக்கூடிய, பைத்து கட்டக்கூடிய அனைவருக்கும் ராஜா என்ற பெயரை கொடுத்தாங்க. சில நாடுகள்ல அரபு பாஷை மட்டுமண்டா பரவாயில்லை, தமிழ் பாஷை மட்டுமண்டா பரவாயில்லை, பர்ஷியன், உருது, ஹிந்தி எல்லா பாஷையும் அவங்களுக்கு தெரியும். எல்லா பாஷையும் சேர்த்துத்தான் ஜலாலியா ராத்திபுக்குள்ளுக்கு வருது. சில பாஷை நாங்க கேள்விப்பட்டும் இல்லை, தெரியா. இப்ப கூட 100 ஆலிம்கள் சேர்ந்தாலும் முழு ஜலாலியா ராத்திபுட ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஜிக்ர் மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீதுகள், குர்ஆன் ஆயத்துகள், சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள், அஹ்லுல் பைத்துகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைத்துக்குள்ளுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து குர்ஆன், ஹதீஸ், அஹ்லுல் பைத்துகள் சொன்னது, சஹாபாக்கள் சொன்னது, தாபியூன்கள் சொன்னது, தபஅத் தாபிஈன்கள் சொன்னது, இமாம்கள் சொன்னது, பெரிய பெரிய குதுபுமார்கள், அவுலியாக்கள் சொன்னது அனைத்தையும் சேர்த்து ஒரு பைத்துக்குள்ளுக்கு போட்டு வச்சிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பிரிட்டன்ல எடின்பரோ யூனிவர்சிட்டியில ஒரு இலக்கிய மகாநாடு நடந்தது. 40 சொச்சம் நாடுகள் இருந்து அறிவாளிகள் வந்தாங்க. அறிவாளிகள் என்றா சும்மா இந்த 8 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஓதினவங்கள் அல்ல, இல்மு கடல்கள். அரபு நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். அதுல ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் போக கிடைச்சது. ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி என்று போற்றப்படக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் MAM ஷுக்ரி அவர்கள். அவங்கள பற்றி வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீலங்காவில் இலக்கியம், இலக்கணம், தமிழ் மொழி மூலமான அறிவுல எந்த அளவு அவங்க பாண்டித்யம் பெற்றவங்க என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு மட்டும்தான் போக கிடைச்சது. போனாங்க, எல்லாமே அரபிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஏன், இது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இலக்கிய மகாநாடு, பிரிட்டன்ல நடக்கக்கூடிய ஒரு மகாநாடு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. இவங்க என்னத்தை பேசினாங்கன்னு சொன்னா அவங்களோட பேச்சில இதையும் சேர்த்து கொண்டாங்க. நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ரா அஅதாது ருஷைஃபாத்தின் கத்ரா மின் ரஹமதி முப்தீனா ஃபித்ரா இது சய்யரஹா ரௌலல் ஹுலுதி. இந்த துண்டத்தான் போட்டாங்க. இதை பார்த்துட்டு அரபு நாட்டை சேர்ந்த அரபிகள்ல உள்ள
அரபு தெரிஞ்ச அரபிகள் அல்ல, இலக்கியத்தில் பாண்டித்யம் பெற்ற இன்டலெக்சுவல். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் பிரிட்டன் எடின்பரோ யூனிவர்சிட்டியில் நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ரா அஅதாது ருஷைஃபாத்தின் கத்ரா மிர் ரஹ்மதி முப்தீனா ஃபித்ரா இது சய்யரஹா ரௌதல் குலுதி. இந்த பைத்து அங்கே சொல்லப்பட்டு ஓதப்பட்டு அரபிகளால் ஆச்சரியப்பட்டு, இது அரபிகளை தவிர வேற யாராலும் இதை கோர்வை செய்ய முடியாது என்று அவர்கள் வாதிடும் அளவுக்கு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய சையீத் முஹம்மது இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரப்பை ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்திருந்தான். நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவிலிருந்து யூகே அங்கே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் நடைபெறக்கூடிய அந்த இலக்கண இலக்கிய மிகப்பெரிய மகாநாட்டில் அரபிகள் மாத்திரம்தான் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரே ஒருவருக்குத்தான், அதுவும் ஒரு அஜமிக்குத்தான் அங்கே கலந்து கொள்ள கிடைத்தது. அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், எல்லாருக்கும் தெரியும். இந்த இலங்கையில் இலங்கையராக ஸ்ரீலங்கனாக இருந்த தமிழ் இலக்கணம் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற, உங்களுக்கு தெரியும், டாக்டர் M.A.M. சுக்ரி மிகப்பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க தான் இதை போய் சொன்னாங்க. அந்த நேரத்தில் இலங்கையில் வேற கித்தாபுகள் இல்லையா? மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய ஃபிக்ஹ் கித்தாபுகள், மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய நஹ்வு கித்தாபுகள், வேறு வேறு எத்தனையோ தாபியுங்கள், தபா தாபியங்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், ஹிஜ்ரி 500 600 700 800 900 1000 300 வருஷத்துக்கு முந்தியுள்ள கித்தாபுகள்ல இருந்து ஒரு துண்டை கொண்டு போக இருந்துச்சே, ஏன் ஜலாலியா ராத்திப் எடுத்து கொண்டு போகணும்? அந்த அளவுக்கு விசேஷமானது ஜலாலியா ராத்திபு. ஜலாலியா ராத்திபை எடுத்துக்கொண்டு போனது அவங்க மட்டுமல்ல, அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டு போக சொல்லி உத்தரவிட்டுத்தான் அதை உதிப்பாக்கினானே அல்லாம அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஜிக்ருடைய மஜ்லிஸை பத்தி நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஜிக்ருடைய மஜ்லிஸை பத்தி, ஜிக்ருடைய சிறப்புகளை பத்தி சொல்லிக்கொண்டு வரும்போது ஐயுஹல் ஹுல்லார் என்றெல்லாம் ஆரம்பித்து அதை பற்றி சொல்லிக்கொண்டு வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜிக்ர், அதில் தான் நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ரா. அது எல்லாரும் ஒரு அழகா ஓதுங்க பார்ப்போம். பழைய மெட்டுக்கா புதிய மெட்டுக்கல்ல. எங்களோட ஷேக் நாயகம் தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் எப்படி பழைய மெட்டுக்கு படிப்போமோ அந்த பழைய மெட்டுக்கு படிப்போம். புதிய மெட்டுக்கு நாங்கள் ஒன்றொன்றை கொண்டு போடும் பொழுது அது காதிரியா தரீக்காவும் தான், ஷாதுலியா தரீக்காவும் தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டுக்கு கொண்டு போட்டு போட்டு போட்டு, நான் சொல்கிறேன் சரியா, கொண்டு போட்டு 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 பழைய ஃபீலிங்கை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு முனாஜாத் இருக்குது, ஒவ்வொரு ஷேகுக்கு ஒவ்வொரு முனாஜாத் இருக்குது, ஒவ்வொரு ஷேகுக்கண்டு சில சில ஓதல்கள் இருக்குது. இந்த பாருங்க, وَبِحَمْدِكَ يَا قَيُّومُ خَتِمْ بِالْخَيْرِ لَنَا كُلًّا وَأَتِمْ نَعْمَكَ عَلَيْنَا ثُمَّ أَدِمْ لُقْيَاكَ بِفِرْدَوْسِ رَغَدِي. காதிரியா தரீக்கா உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீக்கா, ஷாதுலியா தரீக்கா உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீக்கா.
ரிஃபாயியா தரீகா உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீகா, நக்ஷபந்தியா தரீகா உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீகா, சிஸ்தியா தரீகா உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீகா. அதுல அட்டம் அளவும் அணு அளவும் சந்தேகம் இல்லை. ஆனா காதிரியா தரீகத்தின தாவி தக்கியா உள்ளுக்கு உள்ள மெட்ட சாதுலியா தரீகத்து சாவியா உள்ளுக்கு படிச்சா அந்த காதிரியாட சாதுலியாட அந்த ஃபீலிங் வராது. சாதுலியா தரீகத்தின சாவியாட மெட்ட தக்கியா உள்ளுக்கு வந்து போட்டா தக்கியாட ஃபீலிங் வராது. இது பிரிவல்ல, இது புரோட்டோகால் மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒத்துமையாத்தான் இருக்கணும், நாங்கள் சண்டை பிடிக்க கூடாது. ஆனால் ஒவ்வொன்றுக்கென்று ஒரு மெட்டை எங்கட ஷேகுமார்கள் தந்தா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தா தான் அந்த ஃபீலிங். எனவே ஒவ்வொரு நாளைக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெட்டை போட்டு படிக்காம அந்த காலத்திலிருந்து எப்படி வந்ததோ அதையே செய்து வருவோம். பாருங்க, அதே மாதிரி தான் இந்த அதே மெட்டுக்கு நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ராதா துரு ஷைஃபாத்தின் கத்ரா. இப்போ எங்கட வஃபாத்தாகி கீழக்கரையில் அடக்கம் செய்யப்பட்ட தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒத்தருக்கு சரி இந்த இடத்துல ஞாபகம் வந்தா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். வந்துதா? அவங்கள வச்சுக்கொண்டு காலம் பூராக படிச்ச மெட்டுது, படிச்ச பைத்து. உங்களோட வாப்பா ஒரே அத்தர் தான் பூசுவார், மாத்தவே மாட்டாரு. வாப்பா மௌத்தாவி மறைஞ்சி 20 வருஷத்துக்கு பிறகு இன்னமொரு வயசாளி அந்த அத்தரை பூசிக்கொண்டு ரோட் மாறிட்டாருண்டா, கிராஸ் பண்ணிட்டாருண்டா, வாப்பாட அத்தர் அவரை போய் முகக்கிறதுக்கு எண்ணம் வரும். என்ன காரணம்? வாப்ப சம்பந்தப்பட்ட நறுமணம் அது. من رحمة مبدينا فطرا إذ صيرها روض الخلود نزلت فيها تترا تترا ذكر مجلس أورادகள் ஓதுற மஜ்லிஸ், அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய மஜ்லிஸ், ஸலவாத் மஜ்லிஸ், ராத்திபு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸுக்கு நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ரா, அரபிகள் சொக்கான காரணத்தை நான் சொல்ல வாரேன். இது நஸலத் ஃபீஹா தத்ரன் தத்ரா, கண்டினியூஸ்லி தொடர்ந்தேர்ச்சியாக இந்த மஜ்லிஸுக்கு, ஹிலக்கு திக்ர், திக்ருடைய மஜ்லிஸுக்கு, ராத்திபுடைய மஜ்லிஸுக்கு, ஸலவாத்துடைய மஜ்லிஸுக்கு அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். எப்படி தெரியுமா இறக்கிறான்? ஆதாதுரு ஷைஃபாத்தின் கத்ரா, மழை பெய்யும் போது ஒவ்வொரு துளி துளியா விழுமே, அதே மாதிரி ஒவ்வொரு துளியாக, துளி என்றதுக்கு ரஷ்ஃபா என்று தான் சொல்லுவாங்க அரபுல. ரஷ்ஃபா அமீமோல அப்படித்தானே, துளி ரஷ்ஃபா. ருஷைஃபாத் அதில் தஸ்கீர் என்று சொல்லுவாங்க. அது மദ്രஸா உஸ்தாதுமார்களுக்கு தான் தெரியும். இந்த பைத்தில் ரஷ்ஃபா என்று சொன்னாலோ வேற மாதிரி சொன்னாலோ சரி வராது. ருஷைஃபாத் என்று சொன்னாத்தான் அந்த பைத்துக்கு அழகாக வரும் என்று அதை தஸ்கீராக எடுத்து ஒவ்வொரு சிறிய சிறிய துளியாக அல்லாஹ் இறக்குவானே. இஸ்லாம் மார்க்கத்தில் எங்களை புறக்க வச்சானே. மின் ரஹ்மதி முப்தீனா ஃபித்ரா, ஆரம்பமானவனாகிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு துளி துளியாக மலையை எப்படி இறக்குவானோ அப்படி இறங்கக்கூடிய அந்த மலையில ஒவ்வொருத்தரும் ஜிக்ர் மஜ்லிஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொள்றாங்க. மலத்துள்ளில வைத்து வாய வச்சு ஒவ்வொரு மலத்துள்ளியில பரக்கத்தை ரஹ்மத்தை பெய்யக்கூடிய அந்த மலை ஏன் தெரியுமா? அரபிகளுக்கு மலை என்று சொன்னா சந்தோஷம். அவங்களுக்கு நினைச்ச மாதிரி மழை பெய்யாது. மக்கா மதீனாவாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மழை பெய்யும். பெய்ஞ்சாலும் மழையை பார்க்கிறதே ஒரு பாக்கியம் அவங்களுக்கு. இந்த திக்ர் மஜ்லிஸ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மழையோட ஒப்பிட்டு
அவங்க இந்த பைத்த கோர்வை செஞ்சாங்களே, இதை பார்த்துட்டு கடைசி வரையில இவங்க ஒரு அரபி அல்ல, அஜமிதான், இந்தியாவை சேர்ந்தவங்க தான் என்று சொல்லியும் அரபிகள் நம்பவே இல்லை என்று சரித்திரம் சொல்லுது. சரித்திரம் என்ன ஞாபகம் வருது, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவங்க கீழக்கரையில் பிறந்தாங்கன்னு. இல்லை, அவங்க காயல்பட்டினத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் கீழக்கரையில் பிறந்தண்டும் கொஞ்சம் பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. 2 வயசுல தான் கீழக்கரைக்கு வந்தண்டும் சில வரலாறுகள் சொல்லுது. 10 வயதில் அவங்க ஹாஃபிலாக ஆனாங்க. அதுக்கு பிறகு இல்முடைய அந்த வழியில போய் மிகப்பெரிய ஆலிமாக, ஞானியாக, மிகப்பெரிய குத்துபாக அவர்கள் ஆனாங்க என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் நான் அந்த கீழக்கரையில் பிறந்தாங்கன்னு சொன்ன துண்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அதை கொஞ்சம் டிலீட் பண்ணி போட்டு இப்போ நான் பேசுகிறதையும் டிலீட் பண்ணிட்டே வெளியாக்குவோம். இல்லாட்டி அதுக்கு 1000 கோல் எனக்கு வரும், கீழக்கரையில் பிறக்கல்ல, கீழக்கரையில் பிறக்கல்ல. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே இருப்போம். அல்லது 150, 200, 400, 500 வச்சுக்கொள்வோம். பழைய விஷயங்களை பேசி பேசி எங்களுடைய காலத்தை ஓட்டுறதுல அர்த்தம் இல்லை. எங்கட தக்கியாக்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கிற, எங்கட ஜாவியாக்களை கியாமத்து நாள் வரையில் எப்படி நாங்கள் பாதுகாக்கிற, எங்கட ஜிக்ரு மஜ்லிஸுகளை எப்படி நாங்கள் பாதுகாக்கிற, தரீக்கத்தை ஹயாத்தாக்குறதுக்கு காசு தேவையில்லை. தரீக்கத்தில் இங்க வரக்கூடிய ஒத்தரும் இந்த இடத்துக்கு கலெக்ஷனுக்கு வரவும் இல்லை. ஷேகுமார்களுக்கும் காசு தேவல்ல, முரீதீங்களுக்கும் காசு தேவல்ல, இஹ்வான்களுக்கும் காசு தேவல்ல, முகத்தம்களுக்கும் காசு தேவையில்லை, முஹிப்பீங்களுக்கும் தேவையில்லை. தரீக்கத்துக்கு எங்களை தேவையில்லை, எங்களுக்குத்தான் தரீக்கா தேவை. தரீக்காண்டா என்ன வழி? என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் அடையும் வழி, அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை அடையக்கூடிய வழிதான் தரீக்கா. அல்லாம இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது சொந்த பணத்தால் பல பள்ளி வாயில்கள் தக்கியாக்களை கட்டினார்கள். இன்றைக்கு நமக்கு பிரச்சனையே இடம்தான். 2 பர்ச்சேஸ்ல சின்ன ஒரு தக்கியா ஒன்று கட்டுறதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர், எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் ஹிக்மத்தான முறையில், அதுவும் இந்தியாவிலிருந்து வந்த அவர்கள் சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களோட எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னு தெரியுமா? அரசாங்கத்தால அவர்களுக்கு நல்ல முறையில் சன்மானங்களும் கொடுத்து அரசாங்கமும் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தி வச்சாங்க. முஸ்லிம்களை அவ்வளவு பேரும் இபாதத்தாளிகளாக ஆக்கினாங்க. முஸ்லிம்களுக்கு திக்ருடைய அமைப்புகளை கொடுத்து கொடுத்து முழு குடும்பத்துக்குள்ளுக்கும் ஜலாலியா ராத்திபு போன்ற இன்னும் எவ்வளவோ திக்ருகளையும் சலவாத்துகளையும் ஔராதுகளையும் நல்ல நல்ல அமல்களையும் சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கினார்கள். அதே போல மேலும் அவங்களோட சிறப்புகளை பற்றி இந்த இடத்துல சொல்லி 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 5 மணித்தியாலம் போனாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நோக்கம் அதல்ல. அவர்களை நினைவு கூறி அவங்களை ஞாபகப்படுத்தி, இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியா, அப்ப அப்படிப்பட்ட அவங்களால கட்டப்பட்ட இடங்கள்ல 350 தக்கியாக்கள் பள்ளி வாயில்கள்ல ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மக்னமு சுவதா. இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு இந்த மக்னமு சுவதா இதே நிலைமையில் இருக்குமா, அல்லது இதை விட இம்ப்ரூவ் ஆகி இருக்குமா, அல்லது இதை விட பின்னுக்கு இருக்குமா, அல்லது எங்களுக்கு ஒருத்தருக்கும் இங்கே வரையலாத அளவுக்கு வேற யாருக்கு சரி இருக்குமா என்றதை இப்போ யோசிச்சாத்தான். சண்டை பிடிக்கிறத்திலேயோ ஏசிரத்திலேயோ பேசி திரியத்திலேயோ 5% பிரயோஜனம் இல்லை. இருக்கிறத நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். நான் எல்லா தரீக்கத்தில் உள்ள முரீதீன்கள், முஹிப்பீன்கள், இஹ்வான்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த காலத்து நம்முடைய மஷாயிகுமார்கள், அந்த காலத்து நம்முடைய தனவந்தர்கள் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கோடான கோடான கோடி பெறுமதியான சொத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து தந்து எங்களைய நம்பி
தந்துட்டு அவங்க போய் கபர்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, இதை பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கிற? வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி எல்லாம் உண்டு சேர்ந்து வந்தா பாதுகாக்கலுமா? ஒரு நாள் மேலா? அப்படித்தான் நாங்கள் எல்லாம் மீந்தோம், அப்படித்தான் இருந்தோம். எப்படி பாதுகாக்கிற? ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 5 மணித்தியாலமாவது எங்கட தக்கியால எங்கட சாவியால நாங்க நேரம் செலவழிக்கணும். ஒருத்தரும் சல்லி செலவழிக்க வானம். நேரத்தை எடுங்க, உடம்ப உசுப்புங்க, வாங்க உட்காருங்க, மீட்டிங் வைங்க, அரை நாள் ப்ரோக்ராம் வைங்க, லேடிஸ் ப்ரோக்ராம் வைங்க, மாணவர்களை கூப்பிடுங்க, பிள்ளைகளோட வாங்க. இங்கிலீஷ் தேவையானவங்களுக்கு இங்கிலீஷ் பயானம் வைங்க, சிங்களம் தேவையானவங்களுக்கு சிங்கள பயானம் வைங்க, ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள். இவ்வளவு மகத்தான கோடிக்கணக்கு பொறுமதியான இந்த இடத்தை நாங்க மூடி வைக்க கூடாது. பள்ளிக்கூடம் மட்டும் நடக்கக்கூடாது, மதரசா மட்டும் நடக்கக்கூடாது. நான் ஷாதுலியா தரீகா ஹலீஃபா என்றதனால எனக்கு பேசியலும் வேறொருத்தர் பேசினா பிரச்சனை வரும். நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். ஷாதுலியா தரீகத்தினுடைய ஜாவியாக்கல்ல நான் நேற்று கூட காலி கோட்டையில ஜாவியால பேசினேன். அதான் இப்ப சொல்றேன். ஷாதுலியா தரீகத்து ஜாவியாக்கல்ல மதரசா திறந்திருந்தா, மதரசா பிள்ளைகள் இருந்தா வலீஃபா யாக்கூத்தியா ஹதரா எல்லாம் அழகா நடக்கும். மதரசா மூடினா மதரசாவும் மூடி, ஜாவியாவும் மூடி. எல்லா இடமும் அல்ல, சில இடம். இப்படியே போனா ஒரு காலத்தில் அது எங்களுக்கு வந்து சேராது, காலடி வைக்கலாம் போயிடும். நாங்க இதை பாதுகாக்கணும்டா சண்டை சச்சரவோ பிரச்சனையோ பலாய் முசீபத்தோ அல்லது ஃபித்னாவோ ஒன்றும் தேவையில்ல. எங்கட என்று இருக்கும் போது நாங்க கொண்டாடணும். கல்யாணங்களுக்கு எல்லாம் போறோம், பிறந்த நாளுக்கு எல்லாம் போறோம், யார் சரி சின்னத்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாலும் போறோம். ஒவ்வொரு நாளும் என்ற தக்கியால நான் அரை மணி நேரம் செலவழிப்பேன். ஆட்கள் வந்தோ வரலையோ நான் போவேன். நீங்க வாங்க 2 பேரும் மீது பேசிக்கொண்டு இருந்துட்டு வருவோம். என்ன சரி ஒன்று பேசுங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் 4 பேர் வாங்க, 8 பேர் வாங்க. வந்து ஒரு சின்ன ஜனாதிபதி ஒரு பைத்தை படிச்சுட்டு போங்க. பரக்கத். யாரு யாரு எங்கட தரீக்கத்துல எங்கட முஹிப்பீன்கள் முரீதீன்கள் இருக்கிறாங்க, யார் இன்றைக்கு வரல கோல் பண்ணுங்க. பக்கத்துல தானே அப்பா இருக்கிறீங்க. கல்கிஸ்ஸேல இருந்து வந்தாங்க, காலியில இருந்து வந்தாங்க, மாத்தல இருந்து வந்தாங்க, பேர்வலில் இருந்து வந்தாங்க. ஏன் நீங்க வரலன்னு கேளுங்க. உற்றவானம் கேளுங்க. ஏன் வரல? இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை. சரி என்ன பிரச்சனை? போய் சந்திச்சு பேசி அவரை குட்டி கொண்டு வந்து. அப்படித்தான் இதை உற்றவானம். விட்டுட்டோம்டா ஒரு நாளும் இது நீடிக்காது. அதைத்தான் நான் சொல்ல வாரேன். நமக்கே கஷ்டம் என்றா 10-20 வருஷத்துக்கு முந்தி நமது பிள்ளைகள் இன்னும் கஷ்டப்படுவார்கள். ஒன்றும் செய்யலா போயிரும். கடைசியில் பேசுறதுக்கே இடம் இல்லா போயிரும். மாப்பிள்ளையாலையும் லெப்பை என்று பேசும் போது வந்து வாய பொத்துறதுக்கும் ஆட்கள் வந்து விடுவார்கள். யாரோடையும் சண்டை பிடிக்க வானம். எங்களுக்கு என்று அல்லாஹ் தந்த இடத்தை நாங்க கண்ணியப்படுத்துவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை 600 சஹன், 800 சஹன், 1500 சஹன், 3000 சஹனும் கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு ஆட்கள் வருவாங்க. ஏன்? ஒரு நாளைக்கு 3 நேரம் பசி, சாப்பாட்டுக்கு வருவாங்க. ராத்திபுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ராத்திபுட துவா பரக்கத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ராத்திபு தொடங்கும் போது எத்தனை பேர்? லோஹர் இமாம் ஜமாத் டைமில் எத்தனை பேர்? இதெல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி போய் சந்திச்சு, வீடு வீடாக போய் சந்திச்சு மீட்டிங் வச்சு ஒவ்வொரு தரீக்காவும் அந்தந்த ஜாவியாவை தொடர்பு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியும் இல்லையா ஒரு மாசத்துல ஒரு நாள், உதாரணமா சொல்ல போனா இந்த எங்களுடைய தைக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய அருமை மகன் எங்கட தைக்கா நாசிர் ஆலிம் ஹஃபிதஹுல்லாஹ் அதாமல்லாஹு பகாஅஹு அவர்களும் வந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இவர்களுடைய முரீதீங்கள்ல முக்கியமான 5 பேர் ஒன்று சேர்ந்து, சும்மா ஒரு சஜஷன், ஒன்று சேர்ந்து முழு ஸ்ரீலங்காவிலும் 350 தக்கியாக்கள்ல இப்ப எத்தனை தக்கியா எங்களுக்கு இருக்குது?
எத்தனை தக்கியாக்கு இன்னொத்த பெர்மிஷன் இல்லாமல் எங்களுக்கு போகலும். மற்ற முயற்சி செய்வோம், இருக்கிறத பாதுகாக்கணுமா இல்லையா? உங்களை வச்சுக்கொண்டு சொல்றேன், என்ன மன்னிச்சு கொள்ளணும். இது பிள்ளைகளுக்குள்ள உபதேசம், உங்களுக்கு அல்ல. ஒரு மாசத்தில் ஒரு நாள் 5 பேரோ 10 பேரோ சனிக்கிழமை அசரிலிருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை லொஹர் சாப்பாட்டோட முடியும். 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ 30 பேரோ எந்த ஊர் தக்கியாவுக்கு போறோமோ 3 நேரம் சாப்பாடு அந்த ஊர் மக்களால. போறவங்க அவங்களோட காசை செலவழிச்சு கொண்டு போகணும். 1 டே ப்ரோக்ராம். லொஹருக்கு பிறகு முக்கியமான உஸ்தாதுமார்கள் உலமாக்களை கூப்பிட்டு மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம். அப்படியே இருக்குது 24 மணித்தியாலம். ட்ரிப் போறோம் இல்லையா? வருஷத்துக்கு ஒருக்க நூறலியாக்கு போகாட்டி தலை வெடிச்சிரும். வருஷத்துக்கு ஒருக்க ஹம்மந்தோட்டைக்கு போகாட்டி தலை வெடிச்சிரும். வாட்ஸ்அப்ல சும்மா செலவழிக்கிற நேரமியே வாட்ஸ்அப்பால 2 நிமிஷம் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 5 நாள் வந்துடும். தரீக்கத்துக்காக, ஜிக்கிருக்காக, இதை காப்பாற்றுறதுக்காக, யாரையும் அழிக்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கோ, இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை நாங்கள் இன்னொரு கூட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பமே நாங்கள் தான். முழு இலங்கையிலும் தரீக்காக்கள், காதிரியா, ஷாதிரியா, ரிஃபாயா, நக்ஷபந்தி அனைத்து எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஒன்றோ காதிரியா இல்லாட்டி ஷாதிரியா, ரிஃபாயா இல்லாட்டி நக்ஷபந்தியா ஏதாவது உண்டு. இல்லை இப்ப எங்களுக்கு தலகாட்டேல என்ன வெளிநாட்டால வந்தார்களா? இல்ல, எல்லாமே ஸ்ரீலங்கால உள்ளவங்க தான். இம்போர்ட் பண்ணினாங்களா? இல்ல. யார பிடிச்சி கூப்பிட்டு கேட்டாலும் அவட வாப்பா காதிரியா, உம்மா ஷாதிலியா, இல்லாட்டி அப்பா நக்ஷபந்தியா, இல்லாட்டி சிஸ்தியா, என்ன சரி உண்டு. அப்ப இப்ப என்ன நடந்த? இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் இன்றைக்கு நேற்று வந்தது போலன்னு சொல்ற அளவுக்கு, இந்தியாவிலிருந்து வந்தன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போயிருச்சு. ஒரு வலியுள்ளாட பேரை சொல்லிக்கொள்ள இயலாது. இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு சிறப்பாக பேசுறோம். 350 தக்கியாக்கள், 350 பள்ளி வாசல்களும் இதே நிலைமையில தான் இருந்தது. இன்றைக்கு எத்தனை? 2030, 40, 50க்கு பிறகு எங்களோட நிலைமை என்னவாகுமோ என்றத உங்களோட இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸான 5-10 பேர் ஒன்று சேருங்க, மீட்டிங் ஒன்று வைங்க. யாரையும் தாக்காம, யார்கிட்ட பெலாய் முசீபத்தையும் தேடாம, இன்னொரு சப்ஜெக்ட்ல தலையை போடாம, எங்கட முரீதீங்களையும் எங்கட தக்கியாவையும் எங்கட ஜாவியாவையும் நாங்க பாதுகாக்கணும் என்றா என்ன செய்வோம்? இதுதான் எங்களுடைய இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் லெப்பை ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றி. வருஷத்துக்கு ஒருக்க வந்து உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தப்பா. நான் நினைச்சு அவர் வருவார் என்று, அவரும் வந்து இல்லை, நான் வந்துட்டேனே. வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டா பெரிய செய்தி ஆயிடு. நான் வந்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, மன்னிச்சு கொள்ளணும். எங்கட வீட்டை நாங்க தான் காப்பாற்றணும். ஏண்ட புள்ளைய நான் தான் காப்பாற்றணும். அடுத்து விட்டு புள்ள ஃபெயில் ஆகுறது சந்தோஷம் இல்ல, எங்கட புள்ள பாசானா தான் சந்தோஷம். ஏண்ட புள்ள மட்டுமா ஃபெயில்? அடுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், முன்னுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், பின்னுத்து விட்டு புள்ளையும் ஃபெயில், எங்கட புள்ளையும் ஃபெயில். எல்லாரும் பாஸ் ஆகி ஏண்ட புள்ள மட்டும் ஃபெயில் என்றா தானே டென்ஷன். எல்லாரும் ஃபெயில் தானே என்று சொல்லேலுமா? ஏண்ட புள்ள பாஸ் ஆகணுமே. இது என்ன தெரியுமா இப்ப நடக்குது? நாங்க ஃபெயில், அடுத்தூடும் பாஸ், முன்னுத்தூடும் பாஸ், பின்னுத்தூடும் பாஸ். முன்னுக்கு போறாங்க, திட்டம் தீட்டுறாங்க, கலெக்ஷன் போட்டு 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 பள்ளி வாசல்களை பெருசாக கட்டி எல்லா ப்ரோக்ராம் செஞ்சு 2040 நாங்க இங்க இருப்போம். இப்பவே தெரியும் எல்லாருக்கும். நாங்க 1990 கதையை பேசி பேசி, 2000 கதையை பேசி பேசி, 2010 கதையை பேசி பேசி காலம் போய்கொண்டே இருக்குது. சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், பரக்கத்து செஞ்சிருக்கிறான், ஹக்கான வழியில் இருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நாங்க வணங்குறதும் இல்லை, ஷிர்க் செய்யறதும் இல்லை, குஃப்ர் செய்யறதும் இல்லை. எல்லாருக்கும் நன்றி செலுத்துறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவங்களோட பிள்ளைகள் கல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெல்வத்து நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போனாங்க, எவ்வளவு உருவாக்கிட்டு போனாங்க. எனவே ஒற்றுமையாக நாங்கள் இருப்போம்.
ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிச்சு கொள்ளுவோம், பிரிஞ்சிடக்கூடாது. சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள் இருக்கும், அதை தூக்கி தலையிலையும் போடுவான, கல்புலையும் போடுவான, மைண்ட்லையும் போடுவான. அதை சைடில் வச்சுட்டு முன்னேற்றத்துக்குள்ள வழியை பாருங்க. ஒரு காரில் ஏறினா விண்ஸ்கிரீனை மட்டும்தான் பார்க்கணும். இல்லை சைடில் வச்சுக்கிறதும் கிளாஸ் தானே, ரெண்டும் கிளாஸ் தானே, நான் இதை பார்த்துக்கொண்டு தான் ஓட்டுவேன் என்றா என்ன நடக்கும்? இல்லை நான் இதை பார்த்துக்கொண்டு தான் ஓட்டுவேன். அது வச்சு என்னதுக்கு தெரியுமா? என்ன சரி ஒரு ஏர்ஜென்ட்டா, என்ன சரி திடீரென்று ஆக்சிடென்ட் சத்தம் போல் கேட்டா, இல்லாட்டி நீங்கள் பைத்து போடுற மூளை முடுக்கெல்லாம் ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்டா எடேக்கடை பார்த்துக்கொள்ளத்தான் வச்சுக்கி. விண்ஸ்கிரீன் நோக்கத்தை நீங்கள் மறந்து சைட் கிளாஸை பார்த்துக்கொண்டு ஓட்டினீங்க, எல்லாம் பைத்திரும், எல்லாம் பைத்திரும். இன்னொருத்தன் வந்து பூந்து அடிச்சிருவாங்க. நாங்கள் எங்களைய பாதுகாத்து கொள்ளணுமெண்டா நாங்கள் எங்களோட தக்கியாவில் அமைப்பில் வந்து போகணும். எங்கே இருந்தாலும் தொழுகைக்கு இங்கே வரணும். ஷாதுலியா தரீக்கத்தில் ஜாவியாட மஷாயிகமார்கள் ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க. ஜாவியாவில் ஹத்தீபும் மோதினும் முதர்ரிசும் அல்ல, தும்முக்கட்டு பிடிக்கிறவரும் ஷாதுலியா தரீக்காவா இருக்கணும். இது ஷாதுலியாட சட்டம். ஷாதுலியா தரீக்கத்தில் ஜாவியாக்குள்ள தும்முக்கட்டு பிடிச்சி தூக்கிறவரும் ஷாதுலியா தரீக்காவா இருக்கணும். அவரும் ஷாதுலியாக்கு எகெயின்ஸ்டாக என்ன சரி என்ற பேசி கேசி உள்ளுக்கால் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாரண்டா பிரச்சனையா போயிடும். அதே மாதிரி தக்கியா என்று வந்துட்டா, ஜலாலியா ராத்திபுக்கு என்று முகப்பத்தான கூட்டம் என்று வந்துட்டா, நீங்க அவ்வளவு பேரும் ஒத்துமையா வரணும். ஒரு ராஜா, அவருக்கு 3 ஆம்பளை புள்ள, 3 ஆம்பளை புள்ளைய கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ராஜா சொல்றாராம், நீங்க 3 பேரும் சந்தோஷமா பரக்கத்தா இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கிட்டவாக்கி தந்துடுவான். இது நான் கனடாவுக்கு போய், கனடாவில் நான் பயானெல்லாம் முடிச்சதுக்கு போகிறோம். ஒரு மாஸ்டர் எலும்பி அவர் சொன்ன செய்தி இது. ஒரு மாஸ்டர் சொன்ன செய்தி, நீங்க கண்ணியமான முறைக்கு நடந்தா, ஒத்துமையாக நடந்தா உங்களுக்கு சந்தோஷமான முறைக்கு, எனக்கு சந்தோஷம் வர அளவுக்கு உங்களுக்கு நடந்து கொள்ளலாம். இதே போல பையத்து பெற்ற ஒவ்வொருவரும் புள்ளதான், ஸ்பிரிச்சுவலி புள்ளதான். பெத்தெடுத்தவங்க மட்டுமல்ல புள்ள, எல்லாருமே பிள்ளைகள் தான். இந்த இடத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் ஷேக் நாயகத்தினுடைய பிள்ளைகள். அப்படித்தானே சொல்லுவாங்க. தக்கியா புள்ள, ஷுவைப் ஆலிமுடைய புள்ள. புள்ள என்ன புள்ள? பெத்தெடுக்க மட்டும்தான் இல்லை, புள்ள பையத்தெடுத்தா புள்ளதான். எனவே நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. பிரிகிறதுனால வர கன்சீக்வன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஒரு சுவர், ஒரு வால் தாப்ப ஒத்துமையாக சிமேந்தி கல் மண் 3ம் சேர்ந்து அப்படியே அந்த சுவரையே தீக்கி தாப்பை, அது ஒத்துமையாக இருக்கங்காட்டி அது தாப்பையாக இருக்கும், சுவராக இருக்கும். எப்போ அது பிரிஞ்சு அது பொலந்து 2ஆ பிரியுமோ, எலிசரி ஒரு பேர்ட், ஒரு பறவை அப்படியே பறந்து வந்து என்ன சரி ஒரு மரத்தில் ஒரு சீடை கொண்டு இடையில போட்டுட்டு போயிடும். அரச மரத்தில் ஒரு சீடை கொண்டு போட்டுட்டு போயிடும். மழை பெஞ்சா அது அப்படியே மரமாவி இலையாவி 2 பக்கத்துக்கும் வேரோடும். வேர் ஓடி 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 கடைசியில் 2 தாப்பை 2 சைடுக்கும் எல்லா வேரும் ஓடி கடைசியில் தாப்பை உடஞ்சி புழுத டைமுக்கு வந்துடும், இடத்துக்கு வந்துடும். அதனால் நாங்கள் அந்த தாப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிளவை மட்டும் நாங்கள் ஷேப் பண்ணிட்டு அந்த மரத்தையும் எடுத்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இந்த தரீக்காவை எப்படி ஹயாத்தாக்குற என்ற சிந்தனையில் மட்டும் நேரத்தை செலவழிக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடணும், தங்கணும். அந்தந்த தக்கியாவில் போய் தங்குங்க. அந்தந்த ஏரியாவில் யாரு எங்கட முரீதீங்கள், யார் எங்கட சேதுநாயகமான முரீதீங்கள், வீட்டுக்கு போங்க, பேசுங்க, அவங்கள கூப்பிடுங்க. லேடிஸுக்கு ஒரு பயான் வைங்க,
ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயான் வைங்க. 3-4 உலமாக்களை கூப்பிட்டு நல்ல மறுமலர்ச்சியை வச்சோம்டா தான் இதுல பொறுமதி விளங்கும். இவ்வளவு காலமும் நாங்க எங்க இருந்தோம், இதுதான் உண்மையான ஒரு வேலை. நாங்கள் இதை ஹயாத்தாக்கணும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை சொல்லிக்கொண்டு பிஸி பிஸி பிஸின்னு கொண்டு சுற்றி ஷேகுமார் வந்த டைமுக்கு மட்டும் நாங்கள் சுற்றி போட்டு அவங்க போனதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாத அளவுக்கு எங்களோட வேலையை மட்டும் செஞ்சோம்டா பிரச்சனை. வீட்டில் இருக்கிற பெட்ரூம் செட் எங்கட, ஊடு எங்கட, சாப்பாடு எங்கட, ப்ளூரல் எங்கட, பொஞ்சாதி ஏண்ட, புள்ள ஏண்ட, ஏண்ட பொஞ்சாதி ஏண்ட புள்ள, ஏண்ட பொஞ்சாதிக்கு என்ன சரியண்டா நான் மட்டும்தான், ஏண்ட புள்ளைக்கு என்ன சரியண்டா நான் மட்டும்தான். இதே போல தக்கியா எங்கடே அல்ல, ஏண்ட நான் போவேன். மற்றவங்க வந்தவர்ல நான் போவேன், நான் தொடர்பாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். செலவழிக்கிறது மட்டுமல்ல, சல்லி செலவழிச்சா மட்டும் ஹயாத்தாக்க முடியாது. உடம்ப செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். டைம் அண்ட் பிசிக்கல் பாடி, இந்த ரெண்டையும் செலவழிச்சுத்தான் எங்களுக்கு ஹயாத்தாக்கலாம். எனவே நான் என்ன சரி தப்பு தவறாக பேசியிருந்தா அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லா தரிகத்துக்கும் பொதுவாகத்தான் சொன்னேன். இன்றைய தினம் சையது முஹம்மத் இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெம்பை ஆலிம் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு தினம். அவங்க சந்தோஷமா கபர்ல பரக்கத்தா இருக்கிறாங்க. இன்னும் ஸ்ரீலங்காவில் உள்ள இந்த மகனமு சுவதா என்ற இந்த தக்கியாவுக்கு பொறுப்பானவங்களும் அவங்களோட முரீதீங்கள் முஹிப்பீங்கள் எல்லாரும் வந்து அவங்கள சந்தோஷமாக இந்த இடத்துல கொண்டாடுற செய்தியையும் அல்லாஹ் அவங்களுக்கு எத்தி வைப்பான். அதை பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. எனவே கியாமத்து நாள் வரையில் ஒரு கூட்டத்தை எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள்ல நாங்கள் உருவாக்கி இதை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை, அதே நேரத்தில் எல்லா தக்கியாக்களையும் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை, அதே நேரத்தில் பரிபூர்ண தக்கியாக்களையும் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم ارض عنه وارحمه وبارك عليه على النبي صلى الله عليه وسلم وعلى جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات برحمتك يا ارحم الراحمين. تفطنوا زمر الخلان انه قد وجب علينا شكر الرحمن على توفيقه لاقتدائنا بهذا المعوان الأعلم الأورع والأقوم والأنفع. فإن من لم يتخذ له شيخا مرشدا كما في اللوائح كما في اللواق لا يعرف الطريق إلى الله بالاهتداء ولو حفظ في العلوم ألف كتب فهو كمعالج المريض بلا تعلم الطب. ومن الملفوظات شيخنا المحبوب السبحاني السيد عبد القادر الجيلاني قدس سره وزيد علينا بره: إن أردت الفلاح فاصحب شيخا عالما يعلمك ويؤدبك ويعرفك إلى الله. انتهى. فالتزموا رحمنا الله وإياكم بما سلكنا الشيخ وعظموا حرمته وارتجوا دعوته لنا وبركته واحيوا عروسه كل عام واذكروا مناقبه في قعود وقيام. شفعه الله فينا لنيل المرام وجمع بيننا وبينه في دار السلام. والصلاة والسلام على نبينا عروس الخافقين وعين حياة الدارين سيدنا محمد وآله الأبرار وصحبه المهاجرين والأنصار ما صدح بذكراهم المداحون وما فرح بدعواهم الصداحون.